மாலையில் காஃபிராக இருப்பான், காலையில் முஃமினாகி விடுவான். இப்படிப்பட்ட சோதனை ஈமானில் வரக்கூடிய காலத்திற்கு முன்னால் உங்களுடைய அமல்களை விரைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் அல்லாஹுடைய தூதரே இப்படிப்பட்ட ஈமானிய மாற்றம் ஏற்படும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா. இந்த துன்யாவிற்காக, இந்த அற்ப துன்யாவிற்காக அல்லாஹுடைய தீனை விலை பேசிக் கொண்டிருப்பார்கள், விட்டு கொண்டிருப்பார்கள். எங்கே அல்லாஹுடைய தீனை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக நாம் வாழ்கிறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கே நம் வாழ்வில் இருக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கே நம்முடைய வணக்க வழிபாட்டில் இருக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கே நம்முடைய செல்வத்தில் இருக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கே நம்முடைய உறவுகளில், நம்முடைய தொடர்புகளில், நம்முடைய குணத்தில் இருக்கிறது? யோசித்து பாருங்கள். சோதனைகளில் அகப்பட்டு, பாவங்களில் ஈடுபட்டு, அல்லாஹ்வை மறந்து, ரசூலை மறந்து, மறுமையை மறந்து, மரணத்தை மறந்து, அதற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவோம். இந்த நாளை பற்றி, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி, இந்த நிஅமத்தை பற்றி எந்த நினைவும் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழும் போதே ஈமானில் மரணித்து விட்டவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்மால் மொழிந்து விடலாம், ஆனால் ஒருபோதும் மரணத்தின் போது இதே நிலைமையில் வாழக்கூடியவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிய முடியாது. யாருக்கு அல்லாஹ் அருள் செய்கிறானோ அவருக்கு தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை மரணத்தின் போதும் மொழிய முடியும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களுக்கு மரணத்தின் போது செயல்களை செய்ய வைப்பான். யா ரசூலல்லாஹ், என்ன செயலை செய்ய வைப்பான்? யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்லல் மௌத், அவர் மரணத்தின் போது நல்ல அமலை செய்த நிலையில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். யார் இதற்காக வாழ்ந்தார்களோ, யாருடைய வாழ்வு இதற்காக இருந்ததோ, யாருடைய விழிப்பு இதற்காக இருந்ததோ, யாருடைய மரணம் இதற்காக அமையுமோ அவர் சொல்லுவார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று. வெறுமனே பெயர்களை கொண்டு முஸ்லிம்களாக, வெறுமனே கலிமாவை கொண்டு முஸ்லிம்களாக, வெறுமனே ரமதானில் மட்டும் தொழக்கூடிய முஸ்லிம்களாக, வெறும் குர்ஆனை ரமதானில் மட்டும் ஓதக்கூடியவர்களாக, வெறும் ரமதானில் மட்டும் வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக, வெறும் ரமதானில் மட்டும் பாவங்களிலிருந்து விலகி கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்களையோ, அல்லது வெறும் சடங்காக இஸ்லாமை பின்பற்றக்கூடியவர்களுக்கோ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை மரணத்தின் போது மொழியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவதில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பயந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் சொர்க்கத்துடைய செயல்களை செய்து கொண்டே இருப்பான், அவனுக்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் இடையே ஒரு முழம்தான் இடைவெளி இருக்கும். அந்த செயலை செய்தால் சொர்க்கம் நுழைவான், அந்த நேரத்திலே விதி முந்தும், அவன் நரகத்துடைய அமல்களை செய்வான், அவன் நரகம் நுழைவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லக்கூடிய பிரார்த்தனை, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். யா உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, என்னை உன் மார்க்கத்தில் நிலையாக்கி வை. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த துஆவை ஏன் நீங்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள்? நீங்கள் ஈமானை மொழிந்தவர்கள், அதை கொண்டு அனுப்பப்பட்டவர்கள், அதை கொண்டு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் குலூப பைன உஸ்புஐனி மின் அஸாபி அர் ரஹ்மான். இரண்டு விரல்களுக்கிடையில் அல்லாஹ் உள்ளங்களை வைத்திருக்கிறான். அவன் யாருக்கு நாடுவானோ அப்படி அல்லாஹ் திருப்பி விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தார்கள், வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்லாம். யா அல்லாஹ், நான் சிலை வணக்கத்தை விட்டு வெளியேறினேன், நான் சிலைகளை உடைத்து நான் இந்த மக்களுக்கு முன்னால் என் வரலாற்றை வாழ்ந்து காண்பித்தேன். வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்லாம். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் வாரிசுகளையும் இந்த சிலை வணக்கத்தில் இருந்து பாதுகாத்து விடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், தவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்,
நல்ல மக்களோடு என்னை ஒன்று சேர்த்து விடும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கேட்டார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், உங்களுடைய தந்தையாகிய இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக்குடைய இறைவனாகிய அந்த ஒரே இறைவனைத்தான் வணங்குவோம் என்று யாக்கூப் தன்னுடைய மரண நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகள் மேல் உள்ள கவலையில், தௌஹீதை குறித்த கவலையில் கேட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் தன்னுடைய மரண நேரத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், உங்களில் யாரும் மரணித்து விடாதீர்கள், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர என்று. அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்ந்து மரணித்து அதே நிலையில் மரணிக்கக்கூடிய எண்ணத்தில், நீங்கள் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆதரவில் வாழாமல் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பொக்கிஷமானது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அருள் புரிந்தது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நிஅமத் பொருந்தியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிஅமத்தில் எம்மை படைத்திருக்கிறான். இதற்குரிய கடமைகள் உண்டு, இதற்குரிய உரிமைகள் உண்டு. லா இலாஹ இல்லல்லாஹுவை மொழியக்கூடிய, அதை உறுதியாக பின்பற்றக்கூடியவரும் தொழுகையை விட்டு விலகி இருக்க மாட்டார், தன்னை தொழுகையிலிருந்து அப்புறப்படுத்தி இருக்க மாட்டார். எவர் லா இலாஹ இல்லல்லாஹுவை மொழிந்தும் தொழுகையிலிருந்து அப்புறப்படுத்துகிறாரோ, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எமக்கும் இணை வைப்பவர்களுக்கும் உள்ள உடன்படிக்கை தொழுகை, அதை விடுபவர் அவர்களை சார்ந்தவர்களாக இறை மறுப்பாளராகவே ஆகிவிடுகிறார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்று. மரண நேரத்தில் உமர் சொன்னார்கள், தொழுகையை விடுபவருக்கும் இஸ்லாமிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று. லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்பவர் தொழுகை எடுத்துக்கொள்வார், லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்பவர் ஜக்காத்தை எடுத்துக்கொள்வார், லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்பவர் கடமையானதற்கு பிறகு ஹஜ்ஜை நிறைவேற்றுவார், லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்பவர் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுவார், அல்லாஹ் அனுப்பிய மலக்குகளை நம்பிக்கை கொள்ளுவார், அல்லாஹ் அனுப்பிய வேதங்களை நம்பிக்கை கொள்ளுவார், அந்த வேதத்தில் குர்ஆனை ஓதுவார், படிப்பார், பின்பற்றுவார், அறிந்து கொள்வார், அவர் மறுமையை நம்பிக்கை கொள்ளுவார், அதற்கான தயாரிப்போடு வாழ்வார், அவர் விதியை நம்பிக்கை கொள்ளுவார், நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்றது என்ற கொள்கையை அவர் ஏற்றுக்கொள்ளுவார். லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்பவர் ஒழுக்கமில்லாத காரியங்களில் தன்னை ஈடுபடுத்த மாட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்பவர் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ் தடுத்த காரியங்களில் இருந்து விலகி தன்னை ஒருபோதும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்க மாட்டார். அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அதை உயர்த்துவதற்காகத்தான் தன்னுடைய முழு மூச்சையும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக வாழ்பவர் வாழ்ந்து செல்வார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனங்களும் இந்த ஹதீஸுகளும் நாம் மேற்கூறிய சஹாபாக்களுடைய நிகழ்வுகளும் நம்முடைய ஈமானை திடப்படுத்த வேண்டும். சோதனையின் காலத்தில், குழப்பங்களின் காலத்தில், பாவங்களால் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தில், குற்றங்களில் எளிதாக செய்யக்கூடிய இந்த நிலைமையில் அல்லாஹ்விடத்திலே அதிகம் உறுதியை தேட வேண்டும். ரசூலுல்லாஹ் செய்த பிரார்த்தனையை அதிகம் செய்யுங்கள். உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை இந்த தீனில் என்னை நிலைபெறச் செய். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது, இந்த கொள்கையில் வாழ்வது நெருப்பை கையில் வைத்திருப்பதை போல் அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது ஆகிவிடும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நேரத்திலும் அல்லாஹுடைய தீனை பின்பற்றுபவர்களுக்கு 50 பேருடைய கூலியை அல்லாஹ் கொடுப்பான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களில் 50 பேருடைய கூலியா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, உங்களில் 50 பேர் செய்யக்கூடிய கூலியை. சஹாபாக்களுடைய காலத்தில் நாம் சந்திக்கக்கூடிய அளவில் பாவங்கள் கிடையாது, குற்றங்கள் கிடையாது, சோதனைகள் நாம் சந்திக்கக்கூடிய அளவில் பறந்து விரிந்து இவ்வளவு எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் இருந்தாலும், இவ்வளவு பலத்தில் இருந்தாலும் கிடையாது. அதனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் 50 பேருடைய கூலியை அந்த சோதனையின் காலத்திலும் இந்த தீனில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு, தீனை நிலையாக பின்பற்றக்கூடியவர்களுக்கு, தீனுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்களுக்கு, இதற்காக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற எண்ணிக்கை கொண்டு, இதே கொள்கையை கொண்டு அல்லாஹ்வை நாளை மறுமையில் சந்திக்கும் வரை
தன்னுடைய கண்களை வணக்க வழிபாட்டில் இருந்து அப்புறப்படுத்தாத மனிதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் நம்மை பலப்படுத்துவானாக. அல்லாஹ் நம்முடைய ஈமானை பலப்படுத்துவானாக. அல்லாஹ் நம்முடைய இஸ்லாமை பலப்படுத்துவானாக. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக அதிகம் நன்றியோடு வாழ்வதென்பது வார்த்தைகளால் சொல்வதல்ல, அதை செயல்களில் எடுத்து நடப்பது. இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு சிறுவருக்கு இந்த ஷஹாதத்தை மொழிய வைத்து அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், ஒரு உயிரை நரகத்திலிருந்து நான் பாதுகாத்து விட்டேன் என்று மொழிந்தார்களோ, அது போன்று இதை எடுத்து வைப்பதற்கும், இதற்காக வாழ்வதற்கும், இதற்காக தங்களுடைய நேரங்களை செலவழிப்பதற்கும், இதற்காக வாழ்ந்து மரணிப்பதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் நம்முடைய ஈமானை இந்த உரையின் மூலமாக பலப்படுத்தட்டும். அல்லாஹ் நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்தட்டும். வணக்க வழிபாட்டில் அல்லாஹ் நம்மை உறுதியாக்கட்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இவ்வளவு நேரம் இந்த உரையை அமர்ந்து கேட்டதற்கும் காத்திருந்ததற்கும், அல்லாவிற்காக இந்த சபையில் ஒன்று கூடி இவ்வளவு வெக்கை இருக்கக்கூடிய இந்த நிகழ்விலும் அல்லாஹ் ஒருவனுக்காக நீங்கள் இங்கே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள் எல்லாம் பொழுதுபோக்குகளிலும் தங்களை அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய காட்சிகளிலும் இருக்கும்போது அல்லாஹ்வை பற்றி தெரிவதற்கு, ரசூலை பற்றி தெரிவதற்கு நீங்கள் ஒன்று கூடியதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் வாக்களித்த சொர்க்கத்தை இந்த சபையில் அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.